ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைனி சமையல். இன்றைக்கி நம்ம மொறுன்னு சாஃப்டான உளுந்து வடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். உளுந்து வடை பண்ணுறதுக்காக நான் இன்றைக்கி 1 கப் உளுந்து எடுத்திருக்கேன். இது சுமார் 250 கிராம் இருக்கும். இதை நல்லா கழுவி ஊறுறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து 4 முதல் 5 மணி நேரம் ஊற விடணும். 5 மணி நேரத்துக்கு அப்புறம் பாருங்க, உளுந்து சூப்பராக ஊறி வந்திருக்கு. இனி இதை கிரைண்டரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கணும். கிரைண்டரில் ஊற வச்ச உளுந்தை சேர்த்து அதை நல்லா அரைக்கணும். இதில் தண்ணி சேர்க்காம ரொம்ப கெட்டியாகவும் அரைச்சி எடுக்கக்கூடாது. அப்போ நமக்கு சாஃப்டாக கிடைக்காது. ஒரு மாதிரி அந்த உளுந்தோட டேஸ்ட் தான் தெரியும். உளுந்து பாதி அரைஞ்சதுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக குளிர்ந்த தண்ணி தெளித்து கொடுக்கணும். என்கிட்ட குளிர்ந்த தண்ணி இல்லை, அதனால நான் ஐஸ் கியூப் யூஸ் பண்ணுறேன். அப்பப்போ நம்ம கொஞ்சம் குளிர்ந்த தண்ணி தெளித்து கொடுத்து அரைச்சிட்டே இருக்கணும். அப்போது பாருங்கள், இந்த பதத்துக்கு அழகாக அரைஞ்சி வந்துடும். இப்போ பாருங்கள், மாவு நல்ல வெள்ளையாக மெத்துன்னு சாஃப்டாக அரைஞ்சி வந்திருக்கு. இந்த மாதிரி உளுந்து வடைக்கு அரைச்சி எடுத்தோம்னா உளுந்து வடை ரொம்பவே சாஃப்டாக வருங்க. இதுதான் இதோட பதமே. மிக்சியில் அரைக்கும் போது மாவு சூடாகும், ஆனால் கிரைண்டரில் அரைச்சாதான் இன்னும் நமக்கு நல்ல டேஸ்ட்டாக கிடைக்கும். நம்ம உடனே உளுந்து வடை செய்கிறதா இருந்தால் அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா அதை நல்லா பீட் பண்ணி உடனே செய்யணும். நான் இதை 30 மினிட் முதல் 1 மணி நேரம் வரை வெளியில் வச்சுருப்பேன். அப்போ அது கொஞ்சம் ஃபெர்மெண்ட் ஆகும். அப்போது அது இன்னும் நமக்கு சாஃப்டாக கிடைக்கும். நான் மிக்ஸ் பண்ணும்போதே அதில் ஏர் ஹோல் நிறைய இருக்குது பாருங்கள். இப்போது இதில் கட் பண்ணி வச்சுருக்க ஒரு பெரிய வெங்காயம், 1/2 டேபிள் ஸ்பூன் நறுக்கிய இஞ்சி, 1 டேபிள் ஸ்பூன் நறுக்கிய கருவேப்பிலை, 1/4 கப் நறுக்கிய கொத்தமல்லி இலை, 2 நறுக்கிய பச்சை மிளகாய், 1 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், தேவையான அளவு உப்பு. இது மொறுன்னு வர்றதுக்காக 1/2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். கடைசியாக இதில் இன்னும் மொறுப்பு கொடுக்கறதுக்காக 1 டேபிள் ஸ்பூன் ரவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன். அப்போ வடை வெளியில் நல்லா மொறுன்னு உள்ளே நல்லா சாஃப்டாகவும் நமக்கு கிடைக்கும். அடுத்து ஒரு கடாயை எடுத்து அதில் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெயை சேர்த்து நல்லா சூடு பண்ணிக்கணும். ஹை ஃப்ளேம்லனா வெளியில் மட்டும் வேகும், உள்ளே வேகாது. லோ ஃப்ளேம்னா நிறைய எண்ணெய் குடிச்சிக்கும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் சூடு பண்ணி வச்சுக்கோங்க. எண்ணெய் சூடான அப்புறமா நம்ம கையை தண்ணியில் நல்லா நனைச்சிக்கணும். அப்போது வடை மாவு நம்ம கையில் ஒட்டாமல் ஆயிலில் அழகாக போட முடியும். அதுக்காக நம்ம கையை தண்ணியில் நனைச்சி நமக்கு என்ன சைஸில் வடை வேணுமோ அந்த அளவுக்கு மாவு எடுத்து அதில் ஒரு ஹோல் போட்டு அப்படியே எண்ணெயில் சேர்க்க வேண்டியதுதான். இதே மாதிரி எல்லா மாவையும் நம்ம சூடான எண்ணெயில் சேர்த்துக்கணும். ஒரு சைடு கொஞ்சம் வெந்ததுக்கு அப்புறமா திருப்பி போட்டுக்கணும். அப்பப்போ திருப்பி போட்டுக்கோங்க. அப்போ ஈவனா நமக்கு வெந்து கிடைக்கும். இப்போ பபிள்ஸ் எல்லாம் கம்மியாகி நமக்கு உளுந்து வடை ரெடி ஆகிட்டு ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்க வேண்டியதுதான். எல்லா மாவையும் இதே மாதிரி நம்ம பொரிச்சு எடுத்துக்கணும். இந்த வடை பண்றது ரொம்பவே சுலபம்தான். இது நம்ம அரைச்சி எடுத்துக்கிற பதத்துல தான் இருக்கு இந்த உளுந்து வடை சாஃப்டா வர்றது. நம்ம நல்லா ஐஸ் தண்ணி சேர்த்து மெத்துன்னு அரைச்சி எடுத்தாலே போதும். உளுந்து வடை நமக்கு ரொம்ப சாஃப்டா கிடைக்கும். அப்புறம் அதில் மொறுப்பு கொடுக்கறதுக்காக கொஞ்சம் அரிசி மாவும் ரவையும் சேர்த்துக்கிறோம். இப்போ பாருங்க, உளுந்து வடையெல்லாம் நான் பொரிச்சு எடுத்தாச்சு. எல்லாமே சூப்பராக வந்திருக்கு. இதை நான் இன்னைக்கு தேங்காய் சட்னி கூட சாப்பிட போகிறேன். இது கார சட்னிக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். நீங்களும் கட்டாயம் இதை செய்து பார்த்து உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.